வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட்டில் நமக்கு வந்து கிரேடு பீமுக்கு சைடு செட்டிங்லாம் வச்சு பக்கவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். காயின்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், காயின்ட் போடும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டரிங் வச்சு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சைட்லாம் பாருங்கள், நம்ம வந்து மண்ணை இழுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு அடிக்கை விரியும். ஸோ அதுக்காக வந்து மண்ணை வந்து ஃபுல்லாகவே தள்ளியிருக்கோம். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் வச்சுருக்கோம் பாட்டமில். இது வந்து நமக்கு சம்பில் முட்டு வச்சு இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அடிக்கை விரியக்கூடாது அதுக்காக. டாப் வந்து நம்ம கேஜி பீஸ் போட்டிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் இந்த சட்டிங்களை ரெடி பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ண வேண்டியது கவர் பிளாக் வைக்கணுங்க. சைடில் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சைடில் வச்சுருக்கோம். ஸோ அந்த சைடில் வச்சுருக்கோம். பாட்டமில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், தெரியுதுங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி கவர் பக்காவாக நம்ம வந்து பார்க்கணும். கவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ராடு வந்து எக்ஸ்போஸ் ஆகி நமக்கு ஹனிகோம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருங்க. அதனால் கண்டிப்பாக கவர் பிளாக் வைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், அதாவது பீம் ராடையும் காலம் ராடையும் சேர்த்து வச்சு கட்டணும். ஏன்னா அப்போ தான் ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். கட்டாமல் விட்டிங்கன்னா அந்த வேலையை வேஸ்ட் ஆகிடும். அதனால் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி கட்டிக்கணுங்க. இப்போ இந்த சைடெலாம் நம்ம கட்டியாச்சு. அதாவது நம்ம வந்து காலமை சேர்த்து கட்டியிருக்கோம், அவ்வளோதான். அதே மாதிரி செகண்டரி பீம் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல செகண்டரி பீம் வரும். இந்த பீமில் ரெஸ்ட் ஆகும். இது மேலே வச்சு அந்த பீமை வந்து கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலை நல்லாயிருக்கும். இது செகண்டரி பீமு பார்த்திங்கன்னா தெரியும், வச்சு கட்டியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கட்டணும். நம்ம வந்து கட்டில்மேன்லாம் போட சொல்லியிருந்தோம். டாப்பில் இந்த கட்டில்மேன் ராட்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜங்ஷனுமே பார்த்திங்கன்னா நம்ம கட்டியிருப்போங்க. இப்போது இது ஃப்ரண்ட் சைடு உள்ள அந்த பீமு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கவர் பிளாக் வச்சுட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா தெரியும், சைடில் வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது கீழேயும் கவர் பிளாக் இருக்குது. ஸோ இந்த சைடு கவர் பிளாக் வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் லைன் பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ்ஸு. இப்போது இந்த இடம் பார்த்துக்கோங்க, இந்த அவுட்ரு இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ கீழே குத்துக்கள் நம்ம வந்து குத்திருப்போம், அது வந்து நமக்கு மூலமட்ட அளவுக்காக கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம தூக்குண்டு விட்டு இந்த இடத்த சரி பண்ணிடுறோம். ஸோ இதுக்காக மற்ற கிரிடெல்லாம் இருக்குது இல்லையா, மற்ற பீமெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கல் வைப்போம். எக்ஸாக்டாக பீம் மேலே வர மாதிரி இங்கே ரெடி பண்ணிக்கணும். இது வந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா பீம் வந்து வளைஞ்சு போயிடும். ஸோ நம்ம பண்ண வேலைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுங்க. அதனால் இந்த லைன் பார்க்குறது முக்கியமான ஒன்று. இப்போது இந்த அவுட்ரு இருக்கு இல்லையா, இந்த அவுட்ரு வந்து நம்ம லைன் பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக இருக்கும், பலகைக்காக இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இது அப்படியே நம்ம வந்து போக பார்க்கும்போது தலகை வந்து இந்த சைடு உள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். லைன் பார்க்குறது இந்த மாதிரி தான் பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் அளவு இருக்கு இல்லையா, இது வந்து தூக்குக்காக வெட்டிகளாக கரெக்டாக இருக்கணும். கீழே குத்துக்கள் ஆஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக இந்த இது வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கணும். ரெண்டு எண்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு, ஸோ இந்த ரெண்டு முனை இருக்கு பாருங்கள், இந்த முனையும் அந்த கடைசி முனையும், இது ரெண்டுமே தூக்காக வச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட் பார்க்கும்போது இடையில உள்ள அளவுகள் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சைடில் முட்டு வச்சோ நம்ம வந்து தள்ளுற மாதிரி இருக்குங்க. நான் வரணுங்க சரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தலைகை உள்ளே இருக்கிறது. இப்போ அதை வந்து சரி பண்ணுறோம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம லைன் வந்து அந்த 3/4 தூரம் பார்த்தாச்சு. இந்த பலகை இருக்குது பாருங்கள் டாப்பு. ஸோ அந்த லெவலையும் பலகையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஸ்ட்ரெயிட் இருக்கணுங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் பீம் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓரம் பார்த்தேன், காம்பவுண்ட் ஓரம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் பீமை பார்த்துட்ருக்கோம்.
கீழே உள்ள கல் தெரியுது இல்லையா, கல் லைனு. ஸோ அதையும் நம்ம நூலையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பலகை உள்ளே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஒரு பலகையே வந்து உள்ளே வரணும், அங்கெல்லாம் சரி பண்ணியாச்சு அதான் லைனுக்காண்டி. அதாவது இப்போ வந்து பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவுக்கு உள்ளே வரணும். இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பலகையெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனுக்காண்டி இருக்குங்க. மேஸ்திரி, சூப்பர் மேஸ்திரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா லைனும் பார்த்துட்டோம், நெட்டும் பார்த்துட்டோம், அங்கேருந்து நம்ம குறுக்கும் பார்த்துட்டு வந்துட்டோங்க. இது கடைசி குறுக்கு. ஸோ இது லைன் பார்க்குறோம். லைன் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகே மேஸ்திரி, சூப்பர். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இது சின்ன சின்ன பிட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா காங்கிரீட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து எல்லாமே லைன் பார்த்துட்டோம், காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பலகையை நல்லா தண்ணி விட்டு நினச்சிக்கணும். இப்போ நாங்கள் நினச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ காங்கிரீட் கொட்டும்போது அதில் உள்ள ஈரத்தை பலகை வந்து உறிஞ்சாமல் இருக்கும். இதனால் காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்து அஃபெக்ட் ஆகாது, நமக்கு பக்காவாக ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு சிங்கிள் போடுறோம் அப்படின்னா, அதாவது இந்த ஏரியா நம்ம வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா அதை மட்டும் இனிஷியலாக நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ஏரியா நினச்சிக்கலாம். ஏன்னா வந்து ட்ரை ஆயிரும், இப்போ தண்ணி பிடிச்சி வேஸ்ட் ஆகிரும். அதனால் வந்து நம்ம குறிப்பிட்ட ஏரியா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம காங்கிரீட் போட்டு ஒரு ஏரியா கவர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏரியாலாம் நம்ம வந்து காங்கிரீட் போட்டு கூட்டியே விட்டாச்சுங்க. இப்போ அங்கே வந்து காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த சைட்லாம் கூட்டி விட்ருக்கோம். இந்த கூட்டி விட்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த பிரிக் ஒர்க்கு நல்லா பாண்டிங் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு சில இடத்துல ஸ்டிங்கேஜ் கிராக் வந்துச்சுங்க, அதை வந்து கூட்டி விடும்போது அது அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கூட்டி விட்டா நல்லது. ஃபஸ்ட்டு இது காங்கிரீட் போடும்போது இந்த ஏரியா மட்டும் தண்ணி நினச்சிட்டு அதுக்கப்புறம் இது காங்கிரீட் போட்டோம். இப்போ பேலன்ஸு அந்த ஏரியா நம்ம வந்து இப்போ தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். நம்ம வந்து அந்தந்த ஏரியா வந்து குறிப்பிட்ட ஏரியா தண்ணி பிடிச்சிட்டு போடும்போது அந்த ஈரம் அப்படியே பலகையில் இருக்கும். பழைய நல்லா நினச்சிக்கோ. இங்கே நமக்கு காங்கிரீட் மிக்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் M20 கிரேடில் தான் காங்கிரீட் போட்டுட்ருக்கோம். M20 கிரேடு அப்படிங்கிறது 1:1:3 இருக்கும். ஆக்சுவல் வேல்யூ அதுதான் வரும். ஆனால் வந்து சைட் வேல்யூ பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் வேல்யூ வந்து 1:2:3 அந்த ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து ஸ்டாண்டு பல்கேஜுக்காக அரை பங்கு மணல் சேர்த்துப்போம். நம்ம 1:1:3 போடும்போது ரொம்ப ஜல்லியாக தெரியும். அதனால் வந்து 1:3 மெயின்டைன் பண்ணிப்போங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரேஷியோ கரெக்டாக பார்த்துக்கணும். நமக்கு அங்கே காயின்ட்டு மிக்ஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஆள் இருப்பாங்க ரேஷியோ செக் பண்ணுறதுக்கு. இங்கே நமக்கு காயின்லாம் போட்டு நம்ம அடைச்சி எடுத்து வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சிங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் போட்டாச்சு. இந்த ஏரியா அங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் போட வேண்டியிருக்கு. இப்போ இந்த ஏரியா போட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது வைப்ரேட்ரு நல்லா போட்டுக்கணுங்க. ஏன்னா வைப்ரேட்டர் போடும்போது அந்த காயின்ட்டில் ஏர் வாய்ஸ் எல்லாம் இருக்கும், அது வந்து ரிலீஸ் ஆகிரும். காங்கிட்டும் நல்லா பக்காவாக நமக்கு ஃபினிஷிங் நல்லா வருங்க. நம்ம வந்து பலவை யூஸ் பண்ணுறோம், சைட்லலாம் சிமெண்ட் பால் இறங்கி ஃபினிஷிங் நல்லாவே வரும். இந்த வைப்ரேட்டர் போட்டோம் இல்லையா, ரொம்ப ஓவராக போடக்கூடாது. ரொம்ப ஓவராக போட்டோம் அப்படின்னா ஜல்லியோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து அதிகம், கீழே போயிடும். மேலே வெறும் சிமெண்ட் பால் மட்டும் இருக்கும். அதனால் வந்து அளவாக பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த காங்கிரீட்லாம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு வந்து நம்ம சட்டரிங் வந்து ரிமூவ் பண்ணுவோம். பில்லர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கட்டியிருக்காங்க. ஸோ வந்து எல்லா பில்லரும் கட்டியாச்சு. அந்த ஒரு பில்லர் மட்டும்தான் இன்னும் கட்டலை, அதுக்கெல்லாம் வந்து கட்டியாச்சுங்க. நாளைக்கு வந்து ஸ்டார்டருக்கு மார்க் பண்ணுற மாதிரி, ஏன்னா சைட்லாம் பிடிச்ச பிறகு ஸ்டார்டர் மார்க் பண்ணிட்டோன்னா நாளான்னைக்கு காலம் பாக்ஸு நம்ம மாட்டிட்டு காங்கிரீட் போடுவோம்.
இதுதான் அடுத்தடுத்து இந்த சைட்டில் போகுது. நம்ம வந்து அதை நம்ம 1 by 1 நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கிரேடி பீம் நம்ம காங்கிரீட் போட்டதை பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ இது என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை, என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு. நம்ம ஆல்ரெடி வந்து சென்னை, பாண்டிச்சேரி, திருச்செங்கோடு, தஞ்சாவூர், ஜெயங்கொண்டம் இந்த ஊர்களில் வந்து செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள்.